வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரகசியமான காதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமான ஒரு வலியவை கொடுத்துவிட்டு போனது என்று தான் கூற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில நபர்கள் என்ன சொன்னாலும் செய்யாத நீங்கள் காதலித்த ஒரு நபரோ உங்களுக்கு பிடித்த ஒரு நண்பரோ சொன்னால் நீங்கள் அதனை தட்டாமல் அப்படியே செய்யக்கூடிய ஒரு இடத்தில் தான் இத்தனை நாட்களும் இருந்தீர்கள். அவர்கள் வேண்டும் என்பதற்காக குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் என யாருமே வேண்டாம், நீ ஒரு ஆள் இருந்தால் போதும் என்று ஒரு காதல் வலையில் மூழ்கிய ஒரு தருணங்கள் கன்னிராசி அன்பர்களான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். சில காதல் உலகத்திற்கு தெரியாது. ஆனால் அந்த காதல் கொடுத்த உணர்வுகள் மட்டும் மனதுக்குள் ஆழமாகவே பதிந்திருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு உறவு அல்லது ஒரு உணர்வும் நிச்சயமாக இருந்திருக்கலாம். அந்த சில விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த நபரை உங்களுடைய எதிர்காலமாக கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். எதிர்காலமாக நினைத்து கொண்டு உங்களுடைய மனதிற்குள் ஒரு கோவிலையோ அல்லது ஒரு கனவையோ கட்டி வைத்து வாழ்ந்து கொண்டும் தான் இத்தனை நாட்களும் இருந்தீர்கள். ஆனால் அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்த வழி, அதை நீங்கள் நினைத்து பார்த்தால் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளையும் உங்களுடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் என்பது சாராசாரையாக வடிந்து கொண்டே தான் இருக்கும். அவங்களுடைய ஒரு சின்ன வார்த்தைகள் கூட உங்களுடைய நாளையை மாற்றி அமைத்துவிடும். எவ்வளவு தான் கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுத்துவிடும். ஆனால் சூழ்நிலை காரணமாக அந்த உறவு உங்களிடம் இருந்து விலகி போன ஒரு தருணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்து விட்டது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலங்களும் வந்துவிட்டது. அந்த பிரிவை வெளியில் காட்டாமல் வழக்கம் போல சிரித்து கொண்டே நீங்கள் எல்லாத்தையும் சமாளித்து விடலாம் என்றும் நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் நம்ப வைத்திருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள அதனை நினைத்து நீங்கள் அழுது புலம்பிய ஒரு நாட்கள் இருக்கும். ஏன் இன்னமும் சில கன்னிராசிக்காரங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் காதல் வலையில் சிக்கி ஏமாந்த சில விஷயங்கள் உங்களுடைய மனதை இன்னும் கிழித்து கொண்டே தான் இருக்கும். அதனை நினைத்து நீங்கள் வருந்தாத நாட்கள் என்பது இன்னும் இருக்கவே இருக்காது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. மனதிற்குள் வைத்திருந்த காதல் வலியை நீண்ட காலங்கள் சுமந்து கொண்டும் ஏன் இப்படி நடந்தது, இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் என்னவென்று நீங்கள் அதிகப்படியாக யோசித்து கொண்டும் இருந்த சில காலங்களும் காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டும் தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு நேரத்தில் கூற வேண்டும். நண்பன் என்று நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிய ஒருவர் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி இழிவாகவும் தவறாகவும் பேசி துரோகத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் விலகி போயிருப்பார்கள். ஆனால் அந்த ஒரு நண்பர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளைத்தான் செய்ய வந்திருக்கிறார் என்று தான் நீங்கள் ஆரம்பத்தில் நினைத்தீர்கள். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி இழிவாகவும் தவறாகவும் பேசி துரோகங்கள் செய்ததை அறிந்த போது உங்களுடைய நெஞ்சங்கள் அப்படியே நொறுங்கி போயிருக்கும். இந்த ஒரு மனிதனா இப்படி செய்துவிட்டான், இவன் மீது நம்ம எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம், ஆனால் ஒரே ஒரு நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் இப்படி எல்லாமே நடந்துவிட்டதே என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். முகத்திற்கு நேரே அன்பாக உங்களிடம் பேசிவிட்டு பின்னாடி போய் சென்று உங்களின் பலவீனங்களை பயன்படுத்தி பேசிய அந்த துரோகங்களை உங்களுடைய மனதிற்குள் இன்னும் சில வழிகளை தேடி கொடுத்து கொண்டும் தான் இருக்கும். அந்த நட்பையும் உறவையும் அடியோடு முடிவுக்கு கொண்டு வந்ததும் அறிவோடு நீங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். இனிமேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நபர்களும் சில காதல் வாழ்க்கையில சில உறவுகளும் இருக்கும். அவர்களை நீங்கள் அடியோடு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அந்த ஒரு பேச்சுவார்த்தையை அப்படியே நிறுத்தி கொள்வது தான் உங்களுடைய எதிர்காலத்தில் நன்மைகளை தேடி கொடுக்கும். அதையே நினைத்து கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்படும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். போலியான மனிதர்களை அடையாளம் காண இந்த சம்பவங்கள் உங்களுக்கு ஒரு பாடத்தை இப்பொழுது நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா, இது எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை பாதித்தது, இது நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கையில
பணிகளில் திறமைக்கான மதிப்புகள் தாமதமாகத்தான் கிடைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு தான் உழைத்தாலும் உங்களுக்கான அங்கீகாரங்களும் பாராட்டுக்களும் இப்பொழுது கிடைக்காது. ஏனென்றால் இந்த ஒரு நேரம் கிரக நிலைகளை மாறப்போகிறது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவும் கிடைக்காமல் கஷ்டங்கள் மட்டும்தான் கிடைத்து கொண்டிருக்கிறது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். எதிலும் அவசரப்படாமல் பொறுமையுடன் நீங்கள் செயல்படுங்கள். அந்த பொறுமையோடு நீங்கள் செயல்படுவது தான் எதிர்காலத்தில் உங்களுக்கான மதிப்பையும் மரியாதைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே உருவாக்கும். வெளி வட்டாரத்தில் விவேகத்துடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. வரவேண்டிய வரவுகள் தாமதமாக கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இழுபறியான சில பணிகள் இப்பொழுது நிறைவு பெற்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது பிறந்துவிடும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு அருகில் வந்துவிட்டது. வாழ்க்கையில் இதையெல்லாம் நாம் சாதிக்க முடியுமா என்று நீங்கள் பல ஆண்டுகளாக மனதிற்குள் போட்டி வைத்திருந்த நீண்ட நாள் கனவுகளும் ஆசைகளும் இனிமேல் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு காலங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எதை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றி உங்களுடைய பக்கம் நிச்சயமாகவே கிடைத்துவிடும். அந்த ஒரு வெற்றி தான் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். சொந்த வீடு கட்டுவது, புதிய வாகனங்கள் வாங்குவது அல்லது வெளிநாடு பயணங்கள் செல்வது என உங்களின் நியாயமான ஆசைகள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேறி அது மென்மேலும் ஓடிய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். கிரகங்களின் சாதகமான நகர்வால் உங்களின் கனவுகள் நிஜமாகி உங்களுக்கு பேரானந்தத்தை இப்பொழுது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக பிறக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையவை நிச்சயமா நீங்க எதிர்பார்த்தபடி மாற்றி கொடுக்கும். வேலை இடத்தில் உங்களுடைய மதிப்பானது அதிகரிக்கப் போகிறது. நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனிக்காதது போல உணர்ந்த காலங்கள் இப்பொழுது இன்னை வரைக்கும் இருந்திருக்கலாம். மற்றவர்கள் முன்னேறும் பொழுது நீங்கள் அமைதியாக உங்களுடைய வேலையை கூட நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்காமல் போனது. ஆனால் காலங்கள் இப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய திறமை, உங்களுடைய பொறுப்பு உணர்வு, உங்களுடைய திட்டமிடக்கூடிய திறன் ஆகியவை மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். இது உடனே நாளைக்கே நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக நடக்காது. காலங்களும் நேரங்களும் கடக்கத்தான் இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுக்குள்ள கைகூடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் முக்கியமாக பார்க்கப்படலாம். ஜோதிடத்தில் கன்னிராசி அறிவு மற்றும் நுணுக்கமான செயல்பாட்டுடன் தொடர்புடையதாகவே கூறப்படுகிறது. அதனாலேயே உங்களுடைய திறமையை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தினால் மரியாதையும் அங்கீகாரங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள உருவாகிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டு இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டும்தான் நடக்கும். எந்த விதமான எண்ணங்களையும் தேவையில்லாத சில காயங்களையும் மனதிற்குள் போட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கான ஒரு காலங்களும் நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. எனவே அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். நன்றி, வணக்கம். இவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். சொந்த வீடு கட்டுவது, புதிய வாகனங்கள் வாங்குவது அல்லது வெளிநாடு பயணங்கள் செல்வது என உங்களின் நியாயமான ஆசைகள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேறி அது மென்மேலும் ஓடிய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். கிரகங்களின் சாதகமான நகர்வால் உங்களின் கனவுகள் நிஜமாகி உங்களுக்கு பேரானந்தத்தை இப்பொழுது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக பிறக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையவை நிச்சயமா நீங்க எதிர்பார்த்தபடி மாற்றி கொடுக்கும். வேலை இடத்தில் உங்களுடைய மதிப்பானது அதிகரிக்கப் போகிறது. நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனிக்காதது போல உணர்ந்த காலங்கள் இப்பொழுது இன்னை வரைக்கும் இருந்திருக்கலாம். மற்றவர்கள் முன்னேறும் பொழுது நீங்கள் அமைதியாக உங்களுடைய வேலையை கூட நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்காமல் போனது. ஆனால் காலங்கள் இப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய திறமை, உங்களுடைய பொறுப்பு உணர்வு, உங்களுடைய திட்டமிடக்கூடிய திறன் ஆகியவை மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். இது உடனே நாளைக்கே நடக்குமா என்று